நீங்க சொன்ன உறுதி மாதிரியே நேற்று மாலை கொள்கை உறவா நம்மோடு இணைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சி தலைவர் அனைவரையும் அண்ணா அறிவாலயத்திற்கு அழைத்து அவர்களோடு கலந்து பேசி வெல்வோம் ஒன்றாக என்று உறுதியெடுத்திருக்கிறோம். அதை முடிச்சிட்டு தான் திருவாரூருக்கு வந்திருக்கிறேன். திருவாரூர் பேரே அழகு, அதைவிட திருவாரூர் தேர் பேரழகு. நேற்று முன்தினம்தான் திருவாரூர் தேரோட்டம் கம்பீரமாக நடந்து முடிஞ்சிருக்கு. இன்னமும் கூட அந்த உற்சாகத்தை உங்ககிட்ட பார்க்க முடியுது. அப்படிப்பட்ட புகழ்பெற்ற ஆழித்தேர் 1948க்கு பிறகு 22 ஆண்டுகள் ஓடாம இருந்துச்சு. திருவாரூர்ல வளர்ந்து திருவாரூரை வளர்த்தெடுத்த தலைவர் கலைஞர் அவர்கள் தேர் செல்லக்கூடிய பாதையை செப்பனிட்டு 1970 ஆழித்தேரை ஓட வைத்த தலைவர் நம்முடைய தலைவர் கலைஞர் அவர்கள். எப்பெல்லாம் ஆட்சியில் இருந்தோமோ அப்பெல்லாம் திருவாரூருக்காக நிறைய செஞ்சிருக்கிறோம். அதை சுருக்கமாக சொல்ல வேண்டும் என்றால், ஏன் திருவாரூர் மாவட்டத்தை உருவாக்கினதே நம்முடைய முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்கள் தான். ஆட்சியர் அலுவலகம், நீதிமன்ற அலுவலகம், நகராட்சி கட்டடம், மாவட்ட காவல் அலுவலகம், புதிய பேருந்து நிலையம், இப்படி எல்லாவற்றையும் அமைத்தவர் தலைவர் கலைஞர். திருவாரூர்ல தமிழ்நாடு மத்திய பல்கலைக்கழகம், 2010 மருத்துவக் கல்லூரி, மன்னார்குடியில அரசு கலைக்கல்லூரி, பாமணி உர தொழிற்சாலை, மாவட்டம் முழுக்க குடிநீர் வசதி. இங்க இருக்கிற நம்முடைய TR பாலவர்களுடைய முயற்சியால செம்மொழி எக்ஸ்பிரஸ் உட்பட 5 புதிய ரயில் வந்துச்சு. மண்ணையிலிருந்து திருப்பதிக்கு எக்ஸ்பிரஸ் விட்டதும் கழகத்தோட முயற்சியால தான். இவற்றோட தொடர்ச்சியா நம்ம திராவிட மாடல் ஆட்சியில திருவாரூர் மாவட்டத்தில் உள்ள பல்வேறு தொகுதிகளுக்கு செஞ்சு தந்திருக்கக்கூடிய திட்டங்கள் ஏராளமாக இருக்கு. நேரத்தின் அருமையை கருதி ஹைலைட்டா சிலவற்றை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். திருவாரூர் நகராட்சியில கலைஞர் பேருந்து நிலையம் மற்றும் காய்கனி அங்காடி, மன்னார்குடி நகராட்சியில பெருந்தலைவர் காமராஜர் பேருந்து நிலையம், திருவாரூர் மாவட்டம் நன்னிலம், மன்னார்குடி, திருத்துறைப்பூண்டி, கோட்டூர், திருவாரூர், கொரடாச்சேரி ஆகிய 6 ஒன்றியங்கள் இருக்கிற குடியிருப்புகளுக்கு கொள்ளிடம் ஆற்றின் நீரை ஆதாரமாக கொண்டு கூட்டு குடிநீர் திட்டம், சிப்கா தொழில் வளாகம், முத்துப்பேட்டையில மீனிறங்கு தளம், திருத்துறைப்பூண்டியில் அவசரகால மகப்பேறு, பச்சிளங்குழந்தை பராமரிப்பு மையம், தினசரி காய்கறி அங்காடி, நீடாமங்கத்தில் தீயணைப்பு மீட்பு படை கட்டடம், அறிவுசார் மையம், கூத்தாநல்லூர் வட்டத்தில் அரசு கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, நன்னில வட்டம் வண்டாம்பாலை கிராமத்தில் அரசு தொழிற்பயிற்சி நிலையம், 328 பழமையான திருக்கோயில்களுக்கு குடமுழுக்கு. இதெல்லாம் நாம செஞ்சிருக்கக்கூடிய சாதனைகள்ல சிலது மட்டும்தான் குறிப்பிட்டிருக்கிறார். இப்போ
நடந்து கொண்டிருக்கக்கூடிய பணிகள்ல முக்கியமான சிலவற்றை மட்டும் குறிப்பிட்டு சொல்லணும்னா, மன்னார்குடி கூத்தாநல்லூர் வட்டங்கள்ல சிப்காட் தொழில் வளாகம், திருவாரூர் கூத்தாநல்லூர் நகராட்சிகள்ல 99 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் குடிநீர் திட்டம், நெடுவாக்கோட்டை பகுதியில் ஜவுளி ஆடை தயாரிக்கக்கூடிய சிப்காட் டெக்ஸ் பார்க், நன்னிலவட்டம் வண்டாம்பாளையில அனைத்து வசதிகளுடன் கூடிய திருவாரூர் மாவட்ட மாடல் பள்ளி கட்டடம், திருவாரூர் ஜூபிலி மார்க்கெட் பகுதியில் புதிய வணிக வளாகம், மன்னார்குடியில புதிதாக அரசு மகளிர் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி, திருவாரூர் மாவட்ட ஆறுகள், வாய்க்கால்கள், வடிகால்களின் மதகுகள் 43 கோடி ரூபாயில புனரமைக்கக்கூடிய அந்த பணிகள், நன்னிலவட்டம் பூந்தோட்டம் பகுதி மக்களுடைய நீண்ட நாள் கோரிக்கையை நிறைவேற்றுகிற வகையில் புறவழிச்சாலை அமைக்க நடவடிக்கை, பாரம்பரிய நெல் ரகங்களை பாதுகாக்க பாடுபட்ட நெல் ஜெயராமன் அவர்களுக்கு திருத்துறைப்பூண்டியில நினைவுச்சிலை அமைக்கக்கூடிய அந்த பணி, இப்படி நாள் முழுக்க என்னால சாதனைகளை மட்டும் பட்டியலிட்டு சொல்லிக்கிட்டே இருக்க முடியும். 2021 எங்க மேல நீங்களாம் நம்பிக்கை வச்சு ஆட்சி பொறுப்பை ஒப்படைச்சீங்க. முதலமைச்சரா நான் பொறுப்பேற்ற முதல் நாள்ல இருந்து பெண்கள் விடியல் பயணத்தில் கட்டணமெல்லாம் பயணிக்க தொடங்கிட்டீங்களா இல்லையா? அதிமுக ஆட்சியில் சீரழிக்கப்பட்ட நிதி நிலைமையை ஓரளவு சரி செஞ்ச உடனே பெண்களுக்கு உரிமை தொகையாக 1000 ரூபாயை 31 லட்சம் கோடியே 1 கோடியே 31 லட்சம் பெண்களுக்கு கொடுக்க தொடங்கிட்டோமா இல்லையா? எல்லோருடைய அக்கவுண்ட்டுக்கும் 1000 ரூபாய் கரெக்டா வருதா இல்லையா? பள்ளி மாணவர்களுக்கு காலை உணவு திட்டம் தொடங்கணும். 19 லட்சம் மாணவர்கள் சூடா சுவையா சத்தான உணவை சாப்பிடுறாங்க. நம்ம வீட்டு பசங்க கல்வியில சிறந்து தலை சிறந்த வேலைகளை போய் பணிபுரியணும்னு அதற்காக தொடங்கின திட்டம் தான் நான் முதல்வன் திட்டம். அந்த திட்டம் இன்றைக்கு ஹிட் ஆகி 48 லட்சம் திறன் சான்றிதழ்களை அவங்க வாங்கியிருக்காங்க. இந்த திட்டத்தால எத்தனை ஐஏஎஸ் ஐபிஎஸ் உருவாகி இருக்காங்கன்னு நீங்க எல்லாரும் செய்திகள்ல பார்த்திருப்பீங்க, படிச்சிருப்பீங்க. அது மட்டும் இல்ல, சில குடும்பங்களுடைய சூழல் காரணமா சில பசங்களால படிப்பை தொடர முடியாத நிலை ஏற்படும். இனிமே அந்த நிலை நீடிக்க கூடாதுன்னு புதுமை பெண் திட்டத்தை உருவாக்கி மாணவிகளுக்கு 1000 ரூபாய் வழங்கணும். அதோட சக்சஸ் பார்த்து மாணவர்களுக்கும் மாதம் 1000 ரூபாய் வழங்குகிற தமிழ் புதுமை திட்டத்தை உருவாக்கணும். இப்படி நம்ம திராவிட மாடல் அரசு முத்திரை திட்டங்களை பற்றி நானும் பல மேடைகளில் புள்ளி விவரங்களோட தொடர்ந்து சொல்லிட்டு இருக்கிறேன். இதனால பயனடைகிற மக்களை மனம் திறந்து ஊடகங்கள்ல வந்து பேசுறாங்க. இப்படி தொடர்ச்சியா ஜனவரி மாதம் தமிழர் திருநாள் அன்று பொங்கல் பண்டிகையை மகிழ்ச்சி பொங்கலா கொண்டாட வேண்டும் என்று 3000 ரூபாய் வழங்கணும். டெல்டா பகுதினால விவசாயிகள் ஏராளமா இங்க வந்திருக்கிறீங்க. இந்த உழவர் திருநாள் மகிழ்ச்சி பொங்கலா இருந்துச்சா? உங்களை தான் கேட்கிறேன். மகிழ்ச்சி பொங்கலாக இருந்துச்சா? நம்முடைய திட்டங்கள்ல ட்ரெண்ட் சென்டர்னா அதை கலைஞர் மகளிர் உரிமை திட்டம். நம்ம தமிழ்நாட்டை பார்த்து
பல மாநிலங்களும் உரிமை தொகை வழங்க தொடங்கி இருக்கிறாங்க. ஆனா தேர்தலை காரணம் காட்டி இந்த உரிமை தொகையை நிறுத்த மத்தியில் இருக்கக்கூடிய ஒன்றியத்தில் இருக்கக்கூடிய பாஜக பிளான் பண்ணிச்சு. நாங்க சும்மா இருப்போமா? விடுத்துக் கொண்டோம். எங்களுடைய ஏழைகள் இருக்கக்கூடிய சுருக்கு பையிலிருந்து கூட காசை உருவுகிற திட்டம் போடுகிற பாஜகவுக்கு நம்ம திராவிட மாடல் நலத்திட்டங்கள் மூலமா மக்களுக்கு நேரடி பணப்பயன் கிடைக்கிறது எரியத்தான் செய்யும். யார் வயிறு எரிஞ்சா என்ன, மக்களுடைய மனசு நிறையணும். அது மட்டும்தான் என்னுடைய லட்சியம், என்னுடைய நோக்கம். அதனாலதான் பிப்ரவரி மாசமே 3 மாசத்துக்கான உரிமை தொகையை அட்வான்ஸா, அத்தோடு சேர்த்து கோடைக்கால சிறப்பு நிதியா 2000 ரூபாய் சேர்த்து 5000 ரூபாயை வழங்கி இருக்கும். அது மட்டுமல்ல, சற்றேறக்குறை 22 ஆண்டுகளாக அரசு ஊழியர்கள் போராடி கொண்டிருந்த கோரிக்கையான தமிழ்நாடு உறுதியளிக்கப்பட்ட ஓய்வூதிய திட்டத்தை உருவாக்கி செயல்படுத்தி இருக்கிறோம். இப்படி எல்லா வகையிலும் தமிழ்நாடு இன்றைக்கு டாப்ல வந்திருக்கு. இதுதான் பாஜக தலைமைகளை செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய அதிமுக உள்ளிட்ட அடிமை கட்சிகளுக்கு எல்லாம் எரிச்சலை உண்டாக்கி இருக்கு. அதனால தமிழ்நாட்டை எப்படியாவது கலவர பூமியாக்கி விடலாம் என்று திட்டமிட்டு ஏராளமான போலி செய்திகளை தொடர்ந்து பரப்பி பார்த்தாங்க. கலவர வெறியோடு தெரிஞ்ச அவங்களுக்கு ஏமாற்றம் தான் மிஞ்சி இருக்கு. அவங்க பரப்புறது எல்லாமே அவதூறுதான் உண்மை வெளிப்பட்டு இன்றைக்கு மக்களுக்கு முன்னாடி அசிங்கப்பட்டு நிற்கிறாங்க. தமிழ்நாடு இன்று தலை நிமிர்ந்து இருக்குது. அந்த பெருமிதத்தோடு தான் தமிழ்நாட்டோட எதிர்கால வளர்ச்சிக்கான திட்டங்களோடு வாக்கு கேட்டு மக்களான உங்களை சந்திக்க உங்கள் ஸ்டாலின் இன்றைக்கு திருவாரூருக்கு வந்திருக்கிறார். நேற்று முன்தினம் நான் வெளியிட்ட இந்த தேர்தல் அறிக்கை சூப்பர் ஸ்டார் என்று இதற்கு பெயரை சூட்டி இருக்கிறோம். ஆக நான் வெளியிட்ட இந்த தேர்தலுடைய சூப்பர் ஸ்டார் நம்ம தேர்தல் அறிக்கைய நீங்கெல்லாம் பாத்தீங்களா? டிவியில பாத்தீங்களா? பத்திரிகையில படிச்சீங்களா? என்னென்ன வாக்குறுதிகள் செய்திகள்ல எல்லாம் நீங்க கேட்டிருப்பீங்க. அதெல்லாம் வாக்குறுதிகள் மட்டும் இல்ல, திராவிட மாடல் 2.0 நிச்சயம் நிறைவேற்ற இருக்கக்கூடிய திட்டங்கள். அதுல முக்கியமானது இல்லத்தரசிகளுக்கு கூப்பன் வழங்கக்கூடிய திட்டம். எவ்வளவுக்கு கூப்பன் தர போறோம்? கேட்கல. 8000 ரூபாய்க்கு கூப்பன். இந்த கூப்பனை வச்சு உங்க வீட்டுக்கு தேவைப்படுகிற வீட்டு உபயோகப் பொருளை புதுசாவும் வாங்கிக்கலாம், இல்லனா பழைய பொருளை எக்ஸ்சேஞ்ச் பண்ணியும் புது பொருளை வாங்கிக்கலாம். உங்களுக்கு பிடிச்ச கடையில உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட வாங்கிக்கலாம். அது என்னென்ன பொருட்களை சொல்லி இருக்கிறோம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதுல உங்க வீட்டுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். நான் திருப்பி இன்னொரு நினைவுபடுத்துறேன். என்னென்ன பொருளை குறிப்பிடுகிறோம்? ஃப்ரிட்ஜ், வாஷிங் மிஷின், டிவி, கிரைண்டர், மிக்சி, மைக்ரோவேவ் அவன், மின் அடுப்பு. இதுல உங்க வீட்டுக்கு எது தேவையோ அதை வாங்கிக்கலாம். அது மட்டுமல்ல, இனிமேல் மாதந்தோறும் பெறக்கூடிய மகளிர் உரிமை தொகை
2000 ரூபாயாக கிடைக்கப் போகுது. அடுத்து காலை உணவு திட்டம். இது குழந்தைகளுடைய பசியை போக்குற திட்டம் மட்டுமல்ல, இல்லத்தரசிகளுடைய பணிச்சுமையை குறைக்கக்கூடிய திட்டம். இனிமேல் காலை உணவு திட்டத்தை 8ஆம் வகுப்பு வரைக்கும் விரிவாக்கம் செய்ய போறோம். டெல்டா மாவட்டத்தை சார்ந்த, டெல்டா மண்டலத்தை சார்ந்த உழவர் பெருமக்கள் இங்க வந்திருக்கிறீங்க. உங்களுக்காக ரொம்ப முக்கியமான ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்கிறோம். அது என்னன்னா, 20 லட்சத்துக்கும் அதிகமான உழவர்கள் பயன்பெறக்கூடிய வகையில் எந்தவித மீட்டரும் பொருத்தப்படாத நவீன மின்சார பம்பு செட்டுகளை வழங்க போறோம். இது மட்டுமல்ல, புதுமை பெண் திட்டத்திலையும் தமிழ் புதன் திட்டத்திலையும் இனிமே உங்க வீட்டு பிள்ளைகள் படிக்க மாசம் 1500 ரூபாய் வழங்க போகிறோம். உயர்கல்வி படிக்க போற உங்களுக்கு பசங்களுக்கு அடுத்தடுத்த 5 வருஷத்துல 35 லட்சம் மாணவர்களுக்கு லேப்டாப் கொடுக்க போறோம். அந்த பிள்ளைகள் உயர்கல்வி முடிச்ச உடனே வேலை வாய்ப்பு பெறக்கூடிய வகையில் நான் முதல்வன் திட்டத்தில் பயிற்சி கொடுத்து மாசம் 1500 ரூபாய் உதவித்தொகை 6 மாசத்துக்கு வழங்க போறோம். சோழநாடு சோர்வடைத்தது என்ற பெருமை கொண்ட டெல்டா மக்களான உங்களுக்கு மகிழ்ச்சியான மற்றொரு வாக்குறுதி. நெல் கொள்முதல் விலை குவிண்டால் ஒன்றுக்கு 3500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். கரும்பு கொள்முதல் விலை டன் ஒன்றுக்கு 4500 ரூபாயாக உயர்த்தி வழங்கப்படும். பேரிடர் கால இழப்பீடுகளாக இரவை பாசன பயிர்கள் மற்றும் நெல் பயிர்களுக்கு இனிமேல் ஹெக்டேர் ஒன்றுக்கு 25,000 ரூபாயும், நீண்டகால பயிர்களுக்கு 27,000 ரூபாயும், மானாவாரி பயிர்களுக்கு 12,000 ரூபாயும் உயர்த்தி வழங்கப்படும். பால் கொள்முதல் விலை லிட்டர் ஒன்றுக்கு 5 ரூபாய் உயர்த்தி வழங்கப்படும். முதியோர் உதவித்தொகை 1200 ரூபாயிலிருந்து 2000 ரூபாயாக உயர்த்தப்படும். மாற்றுத்திறனாளிகளுக்கான உதவித்தொகை 1500 ரூபாயிலிருந்து 2500 ரூபாயாக உயர்த்தப்படும். மீன்பிடி தடைகால சிறப்பு நிவாரண தொகை 8000 ரூபாயிலிருந்து 12,000 ரூபாயாகவும், மீன்பிடி குறைவுகால சிறப்பு நிவாரண தொகை 6000 ரூபாயிலிருந்து 9,000 ரூபாயாகவும் உயர்த்தி வழங்கப்படும். மகளிர் சுய உதவி குழு சகோதரிகளும் இங்க வந்திருப்பீங்க. சுய உதவி குழு உறுப்பினரா இருக்கக்கூடிய நீங்க இனி தொழில் முனைவரா உங்களை முன்னேற்றணும். பிணை எதுவும் இல்லாம 5 லட்சம் ரூபாய் வரை மானியத்தோடு வங்கி கடன் உதவி வழங்க போறோம். 10,000 புதிய பேருந்துகளை இயக்க போறோம். இன்னும் லிஸ்ட் பெருசா இருக்கு. இதுக்கெல்லாம் முத்தாய்ப்பா ஒரு மாபெரும் தொலைநோக்கு திட்டம் அறிவிச்சிருக்கிறேன். டெல்டா மாவட்டங்களுக்கான சிறப்பு வளர்ச்சி திட்டம். உறுதியா சொல்றேன், அடுத்த 5 ஆண்டுகள்ல டெல்டா பகுதிகளுக்கான உட்கட்டமைப்பு மாறப்போகுது. இப்படி தமிழ்நாட்டோட எல்லா பகுதிகளும் வளர்ச்சி காண்பதற்காக அடுத்த 5 ஆண்டிற்குள் 20,000 கோடி ரூபாய் அதற்காக ஒதுக்க போறோம். இவ்வளவு நேரம் சொன்னதெல்லாம் கொஞ்சம் தான். தேர்தல் அறிக்கை புத்தகத்தில் இன்னும் ஏராளமாக இருக்கு. நான் கலைஞருடைய மகன். சொன்னா சொன்னதை நிச்சயம் செய்வேன். அது மட்டுமல்ல, சொல்லாததையும் அதிரடியா செய்வேன். இது மக்களுக்கான, உங்களுக்கு மட்டும் இல்ல, நமக்கு எதிராக இருக்கக்கூடிய என்டிஏ கூட்டணிக்கும் தெரியும். 2011 இருந்து
2021 வரைக்கும் தமிழ்நாட்டை பாழாக்கி தலைகுனிய வச்ச அதிமுக 2014 இந்தியாவை மோசமான நிலைக்கு அழைச்சிட்டு போயிருக்கக்கூடிய பாஜகவிடம் சரணாகதி அடைஞ்சு ஒரு கூட்டணி அமைச்சிருக்கு. அந்த கூட்டணியில பாஜக கிளை செயலாளராக இருக்கிறார். அதிமுகவை அழிவுப்பாதையில் அழைச்சிக்கிட்டு போற திரு பழனிசாமி அவர்கள் பிஜேபியுடைய கிளை செயலாளராக இன்றைக்கு மாறி இருக்கிறார். இப்போ அவரு நம்ம தேர்தல் அறிக்கையை பார்த்து புலம்ப தொடங்கி இருக்கிறார். அது எந்த மாதிரி புலம்பல் தெரியுமா? நம்ம திட்டங்களான மகளிர் உரிமை தொகை, கனவு இல்லம், விடியல் பயணம் போன்ற திராவிட மாடல் திட்டங்களை காப்பி அடிச்சு அதிமுக தேர்தல் அறிக்கையில வெளியிட்ட அவரு நம்முடைய தேர்தல் அறிக்கையை பார்த்து காப்பி அடிச்சிட்டோம்னு புலம்புறார். பழனிசாமி அவருடைய அறிவுத்திறத்துக்கு சேக்கிழார் எழுதின கம்பராமாயணம் தொடங்கி பல எடுத்துக்காட்டுகள் இருந்தாலும் இப்ப புதுசா ஒரு எடுத்துக்காட்டு வந்திருக்கு. அவருக்கு எதை பற்றியும் புரிதல் கிடையாது, தொலைநோக்கு பார்வையும் இல்லை என்பதை தன்னுடைய உளறல்களால நிரூபிச்சிட்டு இருக்கிறார். அவருடைய உளறல்களே ஹைலைட் எது தெரியுமா? எப்படி உங்களுடைய திட்டங்களை நிறைவேற்றுவீங்க அப்படின்னு கேட்டா வரியை உயர்த்தி நிறைவேற்றணும்னு சொல்றார். பழனிசாமி அவர்களால் மட்டும்தான் இப்படி எல்லாம் சிந்திக்க முடியும். அதனாலதான் அந்த அளவுக்கு பழனிசாமி அவர்களை ஈஸியா மிரட்டி தன்னுடைய அடிமை கூட்டணியில வச்சிருக்கு பாஜக. அந்த என்டிஏ கூட்டணிக்கு ஒரே ஒரு நோக்கம்தான், என்னது? தமிழ்நாட்டு வளர்ச்சியை தடுக்கணும், திராவிட மாடல் ஏற்படுத்தி இருக்கக்கூடிய இந்த வளர்ச்சி அழிக்கணும். இதுதான் என்டியோட கூட்டணியின் நோக்கம். என்டியோட தலைமையா இருக்கிற பாஜகவுக்கு தமிழ்நாட்டில் நம்ம எதிர்க்கிறதுக்கு வலிமை இல்லைன்னு அதிமுக விலைக்கு வாங்கி இருக்கு. பொதுவா பாஜகவை பொறுத்த வரைக்கும் மக்களுக்கு நல்லது செய்யாது. ஆனா தேர்தல் வந்துருச்சுன்னா கண்துடைப்புகளுக்காக பட்ஜெட்ல சில அறிவிப்புகளை கொடுப்பாங்க. ஆனா தமிழ்நாட்டுக்கு அதை கூட செய்ய மனமில்லாத வஞ்சக எண்ணத்தோட இருக்கக்கூடிய உருவம் தான் என்டிஏ. பாஜக ஒன்றியத்தில் ஆட்சிக்கு வந்ததற்கு பிறகு தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சதில்லை, எந்த சிறப்பு திட்டத்தையும் செய்யல, நாம வச்ச எந்த கோரிக்கையும் நிறைவேற்றல. மதுரையில் ஒரு எய்ம்ஸ் அறிவிச்சாங்க, அதோட நிலைமையை நான் சொல்லித்தான் தெரியணும்னு உங்களுக்கு அவசியம் இல்லை. சென்னை மெட்ரோ திட்டத்துக்கு நிதி தரல, ஓசூர் விமான நிலையத்துக்கு அனுமதி கேட்டிருக்கோம், தரல, குடிநீர் திட்டத்துக்கான நிதியும் தரல. இத்தனை தடைகளையும் சமாளிச்சு பல்வேறு சாதனைகளை நாம செஞ்சிருக்கிறோம். திறமையான நிர்வாகத்தால நம்பர் 1 மாநிலமாக உயர்ந்திருக்கிறோம். இருக்கிறதுல என்ன கொடுமைன்னா, இந்தி திணிப்ப ஏத்துக்கலன்னு நம்ம வீட்டு குழந்தைகள் படிக்கிறதுக்கான கல்வி நிதியை கூட இதுவரைக்கும் கொடுக்கல. இப்படி வஞ்சக எண்ணம் கொண்ட கூட்டத்திட்ட தமிழ்நாட்டுடைய எதிர்காலத்தை ஒப்படைக்க முடியுமா? இப்படிப்பட்ட வஞ்சக கூட்டத்தை தமிழ்நாட்டு மக்களை ஒப்படைக்க முடியுமா? சொல்லுங்க, ஒப்படைக்க முடியுமா? என்டிஏ தமிழ்நாடு புறக்கணிக்கணும். அப்பதான் தமிழ்நாட்டோட எதிர்காலம் காப்பாற்றப்படும். என்டிஏ கூட்டணி என்பது எப்படிப்பட்ட சந்தர்ப்பாத கூட்டணின்னு நீங்களே பார்த்துட்டு இருக்கீங்க. கரப்ஷன் கமிஷன் கலெக்ஷன் ஆட்சி நடத்த பழனிசாமி அவர்களை மிரட்டி கூட்டணி அமைச்சு தமிழ்நாட்டோட உரிமைகளை பறிச்சு வரிசையா பல துரோகங்களை செஞ்சு பிரிஞ்ச மாதிரி நாடகங்களை நடத்தி கடைசியா இப்ப டெல்லியில தீர்மானிச்சு தோக்கிறதுக்காக தமிழ்நாட்டுக்கு வந்திருக்க என்டிஏ. இதான் உண்மை. அதனாலதான் சொன்ன இந்த தேர்தல் என்பது தமிழ்நாடு அணி வர்சஸ் டெல்லி அணி.
தமிழ்நாடு வெர்சஸ் என்டிஏ. தமிழ்நாட்டை காக்கணும்னா திமுக தான் மீண்டும் ஆட்சிக்கு வரணும். தமிழ்நாடு வளர்ச்சி பாதையில தொடர்ந்து நடைபெறணும்னா திமுக ஆட்சியில தொடரணும். தமிழ்நாடு கலவர பூமியாக மாறாம இருக்கணும்னா பாஜக அதிமுக கூட்டணியை வேரோடு வீழ்த்தணும். நீங்க எல்லாரும் ஒரு விஷயத்தை எல்லாம் புரிஞ்சுக்கணும். நாம போராடுறது திமுகவோட வெற்றிக்காக மட்டுமல்ல, திமுக தலைமையில் அமைந்திருக்கக்கூடிய கூட்டணி கட்சிகளுடைய வெற்றிக்காக மட்டுமல்ல, இது தமிழ்நாட்டுடைய வெற்றி. மறந்துடாதீங்க, தமிழ்நாட்டுக்கான வெற்றி இது. எனவே அரசியல் விருப்பு வெறுப்புகளுக்கு அப்பாற்பட்டு நம்முடைய தாய் தமிழ்நாட்டை காக்க தமிழ்நாட்டு மக்கள் அனைவரும் திமுக தலைமையிலான மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணியை ஆதரிக்க வேண்டும் என்று நான் கேட்டுக் கொள்கிறேன். இந்த மண்ணின் மைந்தனாக கேட்கிறேன், கலைஞரின் மகனாக கேட்கிறேன். உங்களுடைய பொன்னான வாக்குகளை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணிக்கு நீங்கள் வழங்க வேண்டும். திருவாரூர்ல நமது வெல்லும் வேட்பாளர் பூண்டி கலைவாணன் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகள் அளிக்கணும். மன்னார்குடியில நமது வெல்லும் வேட்பாளர் டிஆர்பி ராஜா அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும். திருத்துறைப்பூண்டியில இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய வேட்பாளர் தோழர் மாரிமுத்து அவர்களுக்கு கதிர் அருவாள் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும். நன்னிலம் தொகுதியில நம்முடைய கூட்டணி வேட்பாளர் முகமது முபாரக் அவர்களுக்கு உதயசூரியன் சின்னத்தில் உங்களுடைய பொன்னான வாக்குகளை வழங்க வேண்டும். நான் உறுதியாக சொல்லுகிறேன், அமையவிருக்கக்கூடிய திராவிட மாடல் 2.0 ஆட்சியில எங்களுடைய சாதனைகளை நாங்களே முறியடிக்கக்கூடிய அளவுக்கு சிறப்பான ஆட்சியை, தமிழ்நாட்டை புதிய உயரங்களுக்கு கொண்டு செல்லக்கூடிய ஆட்சியை நாங்கள் வழங்குவோம். ஏப்ரல் 23 அன்று வாக்களிக்க போகும்போது நீங்கள் சிந்திக்க வேண்டியது ஒன்றே ஒன்றுதான். என்டிஏவோட தமிழர் விரோத சந்தர்ப்பவாத கூட்டணியா, திமுக சாதனைகளின் தொடர்ச்சியா என்பதை சிந்திச்சு வாக்களியுங்கள். தமிழ்நாடு வளம் பெற, நல்லாட்சி தொடர்ந்திட ஆதரிப்பீர் உதயசூரியன், ஆதரிப்பீர் மதச்சார்பற்ற முற்போக்கு கூட்டணி வேட்பாளர்களை. உதயசூரியன் உங்கள் சூரியன், உதயசூரியன் உங்கள் சூரியன். வெல்வோம் ஒன்றாக. நன்றி, வணக்கம். தாடி கிழமை பிளட் சூரிய பாட்டம் கூட்ட